முதலமைச்சர் நல்ல ஒரு திட்டத்தை போட்டார். இந்த திட்டத்தை போட்டது மட்டும் இல்லாம இந்த மனுவை யாருகிட்ட கொடுக்கணும் யாருகிட்ட வாங்கணும் அப்படின்னாக்க அதிகாரியா இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தாக்க அப்படியே போவாங்க, அவங்க வேலை அதிகமா இருக்கும். எங்களை மாதிரி ஆள்கிட்ட கொடுத்தாக்கா பார்த்து சில நேரத்தில் கொடுக்குற ஆள் தான் இருக்கான். முக்கியமான ஆள் கொடுக்கறது, சில பேர்த்த விட்டுறது, பிடிக்காது விட்டுறது, அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதற்கு முதலமைச்சர் என்ன பண்ணார்னா தன்னார்வ தொண்டை சார்ந்த மகளிர்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு நாளைக்கு 60 வீடு தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும். நேராக வருவாங்க, கிருஷ்ணவேணி கூட ரைட் இருந்தா கிருஷ்ணவேணி கூட 1000 ரூபாய் பணம் வாங்குறீங்களா, வாங்கல ரைட், வாங்குறதுக்கு இந்த மாதிரி மனு கொடுக்குற வச்சுக்கிங்க. இது ஆதார் அட்டை ஜெராக்ஸ் வேணும், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணும், பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் வேணும், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிடுவாங்க. சரி, உங்க வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி வருதுல பைப்பு, அந்த பைப்பு அந்த குழாய் பைப்பு இணைப்பு வேணுமா, சரி எழுதி கொடுங்க. ரெண்டாவது வீடு வாங்கியிருப்பீங்க, புதுசா ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் வாங்கியிருப்பீங்க, அந்த டேட் டிரான்ஸ்ஃபர் மின்சார வாரியத்தில் மாற்றிக்க மாட்டாங்க. நீங்க அந்த மின்சார வாரியத்தில் போய் பார்க்கணும்னா ஏஐ போய் பார்க்கணும், கவர்மெண்ட் ஹெல்ப்பரை கேட்க